அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2024 டிசம்பர் 1ஆம் தேதி திருநெல்வேலியில் தென் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதி படுகொலைகளை தடுத்து நிறுத்த சொல்லி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் மல்லர் மீட்பு கழகத்தினுடைய தலைவர் வரலாற்று ஆய்வாளர் செந்தில் மல்லர் அவர்கள் பேசியத அடிப்படையில் வழக்கு போட்டு கூட்டத்தை நடத்திய என்னை கைது செய்தார்கள். நான் சிறையிலிருந்து பிணையில் வந்துட்டேன். அவர் முன்பிணை எடுத்திருக்கிறார். அவர் பேசின பேச்சினுடைய சாராம்சம் என்னென்னா, தொடர்ந்து இந்த நாட்டில் 1957 இமானுவேல் சேகரன் படுகொலையில் தொடங்கி கடைசியாக நடந்த முத்துகிருஷ்ணன் சுத்தமல்லி முத்துகிருஷ்ணன் படுகொலை வரைக்கும் தொடர்ந்து படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், தலைவர்கள், ஆளுமைகள் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் யார் செய்கிறா, அந்த கொலைகள்லாம் யார் செய்கிறா அப்படிங்கிறத அவர் சில ஆதாரங்களை முன்வைத்து பேசினார். எதன் அடிப்படையில் அந்த கொலைகள்லாம் நடக்குது, இந்த கொலைகளை செய்யக்கூடியவர்கள், அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் எதை முன்னிறுத்தி இதெல்லாம் பேசுகிறாங்க, இந்த சாதி ஆதிக்கத்திற்கு காரணமாக எது இருக்கிறது என்பதை அவர் பேசினார். அதில் விமர்சித்து பேசினார்னு சொல்லி வழக்கு கொடுத்துருக்குறாங்க. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அவர் முன்பிணையில் இன்றைக்கி வந்திருக்கிறார். இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியை, ஒடுக்குமுறையை தடுத்து நிறுத்தி அனைத்து சமூகங்களோடும் தேவேந்திர குல வேளாளர்கள் இணக்கமாக சமத்துவமாக வாழ வேண்டும் என்கிற நோக்கம் கொண்டவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுடைய நலன்களுக்கும் உரிமைகளுக்குமாக தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலே எல்லாருமே குரல் கொடுத்து வந்திருக்கிறோம். அவர் பேசியதில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் முரண்பட்டு இருக்கிறது. அது வழக்கு அது போய்கிட்டு இருக்கு. அது நீதிமன்றத்தில் தீர்மானிக்கட்டும். ஆனால் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பேசியதற்காக, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பேசி ஒரு சமத்துவம் உருவாக வேண்டும் என்று சொன்ன காரணத்திற்காக செந்தில் மல்லர், கரிகாலன், தமிழ்மாறன் போன்றவர்களை இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் தலைக்கு விளை வைக்கிறான். இப்படி ஒரு அபாயகரமான சூழலில் ஒரு சங்கம் நான் 50 கோடி வச்சுருக்கிறேன், 10 கோடி ஒதுக்குவேன் அப்படிங்கிற பேச்செல்லாம் பேசியிருக்குது. இதெல்லாம் பொது சமூகம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இந்த சமூகத்தினுடைய குரலாக இன்னைக்கு ஒலித்து நிற்கிறோம். எல்லோரையும், இந்த சமூகத்திற்காக குரல் கொடுக்கிற எல்லோரையும், போராடுகிற எல்லோரையும் பாதுகாக்க வேண்டிய இந்த சமூகத்தினுடைய கடமை. நமக்கு நெருக்கடிகள் வரும், துயரங்கள் வரும், சிறைக்கு போவோம், நம்மளை கடுமையான மன உளைச்சலுக்கு உண்ணுவாங்க, நம்ம தொழிலை முடக்குவாங்க, நம்மளை அச்சுறுத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் எல்லாவற்றையும் கடந்து தான் இதில் நிற்கணும். நாங்களாம் சிறைக்கு போயிட்டு வந்தோம். அதனால் நாங்கள் பெரிய மன வருத்தம் அடையலை. ஏன்னா நம்முடைய நோக்கம் ஒரு உன்னதமான நோக்கம். அதுக்காக நிற்கிறேன். இது செந்தில் மல்லருக்காக குரல் கொடுத்தவர், செந்தில் மல்லருக்காகவும் எனக்காகவும் கரிகாலனுக்காகவும் குரல் கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும், குறிப்பாக இந்த ஊர் ஒரு பெரிய நெருக்கடியை சந்திச்சு இந்த ஊர் மக்களுக்கும், நம்முடைய சமூக உறவுகளுக்கும், அமைப்புகளுக்கும், ஆளுமைகளுக்கும் எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கணும். தொடர்ந்து இந்த வழக்கை நம்ம நீதிமன்றத்தில் எதிர்கொள்கிறோம். தொடர்ந்து இதுபோன்று சமூக ஊடகங்களில் செந்தில் மல்லரையும், கரிகாலனையும், தமிழ்மாறனையும், ராஜ்பாண்டியனும், தினேஷ் மல்லர் எல்லாரையுமே தொடர்ந்து சமூகத்திற்கு அடையாளம் காட்டியவர்களெல்லாம் அழித்தொழிக்கணும் அப்படிங்கிற கருத்தை பரப்பி கொண்டிருப்பவர்கள் விரைவில் சட்ட நடவடிக்கைக்கான முயற்சிகளில் இருக்கிறோம். அதனால் சமூகம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ளே நிற்கிற சூழலில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். அத்தகைய சூழலில் நாங்கள் முன்னாடி நின்று களமாடுதோம். எங்களுக்கு இந்த சமூகம் உறுதுணையாக தான் நிற்க வேண்டும். எங்களுக்காக குரல் கொடுத்த, எங்களுக்காக சிரமங்களை தாங்கிய அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். தொடர்ந்து களமாடுவோம்.